Hi friends, welcome to ஆச்சியின் அறுசுவை. இப்போ என் பக்கத்துல ரெண்டு வெஜிடபிள் சாப்பர்ஸ் வச்சிருக்கேங்க. இது வந்து நான் புதுசா வாங்குனது. இது நான் 2 இயர்ஸ் ஆச்சு பிஜிஎன்ல வாங்குன வெஜிடபிள் கட்டர். இப்போ இது ரெண்டையுமே நம்ம எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ YouTubeல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுவாங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு. சோ மக்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும் எதை வாங்குறது அப்படினு. அதனால நான் உங்களுக்கு வந்து இது ரெண்டுலயுமே நான் ட்ரை பண்ணி காமிக்க போறேன். அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு நான் எது பெஸ்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். நம்ம இந்த வெஜிடபிள் சாப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலைகளை வந்து சுலபமாக்கணும் அப்படின்னு நான் வந்து நேற்று ஸ்பார் போய் இதை வாங்கிட்டு வந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து 600 rupees போட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து டிஸ்கவுண்டில் ஸ்பாரில் 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரி, இப்போ தான் நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். உங்களோட சேர்ந்து இது எப்படி வேலை பார்க்குதுன்னு நானும் பார்க்க போகிறேன். இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, க்ரீன், ரெட் அப்படின்னு. நான் ரெட் சூஸ் பண்ணேன். கீழே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட லிட்டு நல்லா டைட்டாக மூடுற மாதிரி இருக்குது. இது வந்து 5 blades இருக்குது. இதில் 6 இருக்குங்க. 3, 4, 5, 6 blades இருக்குது. இதுதான் அந்த புஷ்அப் பண்ணுற ஹேண்டில். இதில் இங்கே ஸ்விட்ச் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு grip கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம இப்படி வைக்கும்போது நல்லா அது மூவ் ஆகாமல் அதை அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. அதில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி தான் அது ஆப்ரேட் ஆகும். இந்த சுவிட்சை நம்ம இப்படி பண்ணிட்டோன்னா ரிலீஸ் ஆயிரும் போல். இப்படி நமக்கு வேண்டான்னா இதை இப்படி நம்ம இது பண்ணி இதை லாக் பண்ணிடலாம். ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். நான் சொன்ன லாக் அண்ட் அன்லாக் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதை அன்லாக் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாதப்போ அதை லாக் பண்ணிக்கலாம். நான் இந்த க்ரிப்பு சொன்னேன் இல்லைங்க, இந்த க்ரிப்பு வந்து அவங்க சிலிக்கான் க்ரிப் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வைக்கும்போது நகராமல் இருக்கும். இதோட வால்யூம் வந்து 1000 mlங்க. இன்றைக்கி நான் வந்து இதை வச்சு என்னோடய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி பார்த்துக்கலான்னு பார்த்தேன். சமையலுக்கு அது ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி நான் கேபேஜ் பொரியல் பண்ணலான்னு பார்த்துருக்கேன். ஸோ இதில் கேபேஜ் எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். முதல்ல நான் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கேபேஜை பெரிய பெரிய பீஸாக போட்டிருந்தேன், அப்போ ஒர்க் ஆகலை. அதனால் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. திருப்பியும் நான் ட்ரை பண்ணப்போ வரலைங்க, பிளேடில் சிக்கிக்குதுங்க, மூவே ஆகலை பிளேடு, அப்படியே இருக்குது. அடுத்ததை ட்ரை பண்ணுவோம். நம்ம கேபேஜ் வந்து ஃபெயிலியரு. அடுத்து ஆனியன் ட்ரை பண்ணலாம். ஆனியன் நல்லா வருதுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா சாப் ஆகுதுங்க. இது நல்லா ஃபைனாக சாப் ஆகிருக்கு. ஆனியனுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல் தான். இப்போ நம்ம டொமேட்டோ போடலாம். ப்ரெஷர் வந்து இந்த சாப்பருக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. யூஸ் பண்ணோன்னா நல்லா சாப் பண்ணுது. கேபேஜே சரியாக வரல, கேரட்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மசாலாவுக்கு போடுறாந்தா இதை சாப் பண்ணிக்கலாம். மற்றபடி பொரியலுக்கெல்லாம் இது வேலைக்கே ஆகாது. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தான் இது செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கையிலையே வெட்டிட்டு போயிடலாங்கிற மாதிரி ஆயிடுது. வெங்காயம் ஒன்று தாங்க நல்லா வெட்டுது, அதுவுமே ஃபோர்ஸ் நிறைய போட
ஃப்ரெண்ட்ஸ், இது பீஜின் கம்பெனியில் 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கின சாப்பர். இதோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வந்து ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஆனியன் கேபேஜ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் வாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. கேபேஜை புதுசில் போட்டு பார்த்தோம், அது நமக்கு சரியாக வரல. இப்போ நம்ம அந்த பழைய சாப்பரில் போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நான் இதில் வந்து கேபேஜ் போட்டு பார்த்ததில்ல, ஆனியன் தான் போட்டு பார்த்துருக்கேன். அவங்களோட சேர்ந்து நானும் இப்போ புதுசாக அதை பார்க்க போகிறேன். நமக்கு ஈஸியாக இருக்குது சாப் பண்ணுறதுக்கு. அந்த புதுசாக வாங்கினதில் நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா ஃபைனாக சாப் ஆகிருக்கு. இப்போ கேரட்டை ட்ரை பண்ணலாம் நம்ம இதில். போட்டோன்னு இது கடகடன்னு வருதுங்க. நல்லா வெட்டிருச்சு. பொரியல் மசாலா இதுக்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ புதுசாக வாங்கின வெஜிடபிள் சாப்பர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ இது ரெண்டும் வச்சுருந்தா கடையிலலாம் போய் பார்த்தா நம்ம இதை தான் எடுப்போம், அந்த அழகை பார்த்து மயங்கி அதை எடுப்போம். பட் ஒர்க் பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி நம்ம சும்மா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம இப்படி செய்கிறப்ப பிளேடு வந்து சீக்கிரம் சுற்றுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது இவ்வளோ நல்லா சுற்றுதுங்க, அதனால் நல்லா ஒர்க் ஆகும், இன்னொன்று 6 பிளேட் இருக்குது அப்படின்னெல்லாம் நம்ம நினப்போம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. இதுக்கு நம்ம பயங்கர ஃபோர்ஸ், அதாவது உள்ள கேபேஜு கேரட் எல்லாம் போட்டோன்னா பயங்கர ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனியனுக்கே பயங்கர ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. டொமேட்டோ வந்து எவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. அந்த டொமேட்டோ உள்ளே போட்டாலே அது வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஒரு 10 வாட்டி இதை அமுத்துனா தான் அந்த தக்காளியே நறுக்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு அவசரத்துக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம சமைக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஒன்றும் அவ்வளவா சரியாக வரல. 6 பிளேட் வந்து டக்கு டக்குன்னு வெட்டிடும் அப்படின்னு நம்ம நினப்போம். ரொம்ப நேரம் ஆகுது அந்த வெட்டுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 பிளேடு தான், 3 பிளேடு இருக்குதுல்ல. 3 பிளேடு வந்து அதை விட இது பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது. இது வால்யூம் உங்களுக்கு டப்பா பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கினோன்னா கட்டே பண்ண மாட்டேங்குது. இது தாங்க பெஸ்ட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.